கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் எரேமியா 30:17. உன் காயங்களை ஆற்றுவேன். எரேமியா 30:17. உன் காயங்களை ஆற்றுவேன். இன்னைக்கு உங்ககிட்ட ஏசப்பா சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்கள் காயங்களை ஆற்றுவேன்னு சொல்கிறாரு. ஆமென். காயங்களில் 2 விதமான காயம் இருக்குது. ஒன்று நம்ம சரீரத்தில் படுற காயம், இன்னொன்று நம்ம இருதயத்தில் படுற காயம். இந்த 2 காயத்தினாலும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்களா? இந்த காயம் சுகமாகவே மாட்டேங்குதே, எவ்வளோ மருந்து போடுறது, எவ்வளோ நான் டேப்லெட் சாப்பிட்றது அப்படின்லாம் யோசிக்கிறீங்களே. ஏசப்பா சொல்கிறார், நான் உனக்கு சுகம் தரப்போகிறேன், உன் காயத்தை நான் ஆற்ற போகிறேன்னு சொல்கிறார். ஆமென். அது எவ்வளோ நாளாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு சீக்கிரமாக ஆற்றி உங்களுக்கு சுகம் தரப்போகிறாரு. 2வது இருதயத்தில் பட்ட காயம். யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது, யார்கிட்டையும் என்ன தான் ஆச்சுன்னு நம்மளால் நினைக்கக்கூட முடியாது. வெறும் அந்த காயத்தை மட்டும் நம்ம நினைத்து 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 அழுதுகிட்டே இருப்போம். நீங்களும் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கீங்களா? இவங்க என்னை இந்த வார்த்தை சொல்லிட்டாங்க, இவங்க என்னை இந்த மாதிரி காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஏசப்பா இன்னைக்கு சொல்கிறாரு, உன் காயத்தை ஆற்றுறேன். இருதயத்தில் பட்டிருக்கல அந்த காயத்தை நான் உனக்கு ஆற்றி சுகம் தருவேன், சமாதானம் தருவேன், ஆறுதல் தருவேன் சொல்கிறாரு. ஆமென். ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன். ஒரு தாய் குழந்தை அழும்போது அவ்வளோ பொறுமையாக இருந்து தேற்றுவாங்க, அது போல் நான் உன்னை தேற்றுவேன். கலங்காத, பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எதை நினைச்சோம் கலங்கி போகாத, பயந்து போகாத, நான் கூட இருக்கிறேன், உன்னை நடத்துவேன். ஏசப்பா வாக்கு கொடுக்குறாரு. உங்கள் காயத்தெல்லாம் ஆற்றி ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க, விசுவாசமாக இருங்க. அவர் உங்கள் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.